வெல்கம் டு அக்ரி சக்ஸஸ் குரூப். டெலிகிராமில் தான் நோட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணுவோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து சாயில் டேக்ஸானமி இதோட வந்து சாயில் சர்வே இது ரெண்டையும் சேர்த்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. டோக்கிச்சேவ் இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் சாயில் சயின்ஸ்னு நமக்கு தெரியும். இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஜெனட்டிக் சிஸ்டம் ஆஃப் சாயில் கிளாசிஃபிகேஷன் வந்து ஃபர்ஸ்ட் இவர் தான் வந்து ஜெனட்டிக் சிஸ்டம் பேஸ் பண்ணி பண்ணியிருப்பாரு. அதாவது என்னன்னா ஜோனாலிட்டி, அதாவது ஜோனல், ஏ ஜோனல், இன்ட்ரா ஜோனல்னு பேஸ் பண்ணி இவர் வந்து பிரிச்சிருப்பாரு. ஜோனல்னா ஒன்றும் இல்லைங்க, சாயில் ப்ரொஃபைல் வந்து நல்லா டெவலப் ஆயிருந்துச்சுன்னா இது வந்து ஜோனல் சாயில்னுவாங்க. இதே வந்து புவரா இருந்துச்சுன்னா அது வந்து ஏ ஜோனல்னுவாங்க. இன்ட்ரா ஜோனல்னா ஒன்றும் இல்லை, பேரண்ட் மெட்டீரியலை பொறுத்தும் அவங்களோட லோக்கல் கண்டிஷன் டோப்போகிராஃபியை பொறுத்து வந்து சலைன் சாயில், அல்கலி சாயில் இந்த மாதிரி வந்து மாறிடும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து இன்ட்ரா ஜோனல் அப்படின்றாங்க. அடுத்து வந்து மார்பட், இவர் வந்து என்ன சொல்றாருன்னா மார்போ ஜெனட்டிக் கிளாசிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாரு. பெடல்ஃபர்ஸ், பெடோகால்ஸ் அப்படின்னு வந்து இவர் ரெண்டா கிளாஸிஃபை பண்ணியிருப்பாரு. இதுலேயே வந்து ஏஎல்எஃப்இன்னு இருக்கு அப்படின்னா அலுமினியம் அயன் இருக்குன்னு அர்த்தம் ஹியூமிட் கிளைமேட்ல. இதே வந்து கால்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கால்சியம் கார்பனேட் இருக்குன்னு அர்த்தம். இது வந்து ஏரிட் கிளைமேட்ல வந்து இருக்கும். டி ஸ்மித், ஆக்சுவலி இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் சாயில் டாக்ஸானமி. காம்ப்ரஹென்சிவ் கிளாசிஃபிகேஷன் கொடுத்தது யாருன்னு பார்த்தோம்னா டி ஸ்மித். இதுதான் வந்து நம்ம சாயில் டாக்ஸானமின்னும். இன்னைக்கு இவர் கொடுத்ததை தான் நம்ம படிக்க போறோம். இவர் வந்து எப்படி பிரிச்சிருப்பாருன்னா 6 கேட்டகரியா வந்து பிரிச்சிருப்பாரு. அதுதான் சாயில் ஆர்டரு, சப் ஆர்டர், கிரேட்டர் குரூப், சப் குரூப், ஃபேமிலி, சீரியஸ் அப்படின்னு பிரிச்சிருப்பாரு. அப்போ வந்து ஆர்டர் தான் வந்து ஹையஸ்ட் கேட்டகரியா இருக்கும். ஓகேவா, ஹையஸ்ட் கேட்டகரினா ஆர்டர், ஸ்மாலஸ்ட் கேட்டகரினா சீரியஸ். அதான் இங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஆர்டர்னா ஹையஸ்ட் கேட்டகரின்னு படிச்சிட்டோம். 12 ஆர்டர் வந்து இவர் வந்து கொடுத்துருப்பாரு. கடைசியா சேர்ந்தது எதுன்னு பார்த்தோம்னா அண்டிசாலும் ஜெல்லிசாலும் தான் வந்து சேர்த்திருப்பாங்க. இது வந்து எதை வச்சு பிரிக்கிறாங்கன்னா மேஜர் சாயில் ஃபார்மிங் ப்ராசஸும் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி தான் பிரிக்கிறாங்க. என்டிசால், இன்செப்டிசால், வெர்டிசால், ஆல்பிசால், இது மாதிரி இன்னும் நிறைய இருக்கு, 12 இருக்கு. இது வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து சப் ஆர்டர், இது வந்து ஒரு 68 சப் ஆர்டர் இருக்கு அப்படின்றாங்க. இது வந்து எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்கன்னா மாய்ச்சர் ரெஜிம், இதுதான் முக்கியம். மாய்ச்சர் ரெஜிம் டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி வந்து பிரிப்பாங்க சப் ஆர்டரை. அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா என்டிசாலில் வந்து மாய்ச்சர் ரெஜிமை பேஸ் பண்ணி அக்வன்ஸ், ஃபிளாவன்ஸ் இந்த மாதிரி வந்து இன்னும் சப் ஆர்டராக வந்து பிரிப்பாங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. கிரேட்டர் குரூப்ஸ், இது வந்து எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்கன்னா கைண்ட் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் சாயில் அரிசானை பேஸ் பண்ணி கிரேட்டர் குரூப் வந்து பிரிப்பாங்க. அடுத்து வந்து லோயர் குரூப்ஸில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா சப் குரூப், ஃபேமிலி, சீரீஸ் இருக்கு. இந்த சப் குரூப் வந்து எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்கன்னா க்ளோஸ்லி சாயில் ரிசம்பிள்ஸ் த சென்ட்ரல் கான்செப்ட் ஆஃப் கிரேட் குரூப், இதை பேஸ் பண்ணி வந்து பிரிப்பாங்க. இதுலேயுமே வந்து 3 டைப் இருக்குன்றாங்க. டைப்பிக், இன்டர்கிரேட், எக்ஸ்ட்ரா கிரேட் அப்படின்றாங்க. இது சும்மா இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அடுத்து வந்து ஃபேமிலி வந்து எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்கன்னா டெக்ஸ்சரு, மினராலஜி, சாயில் டெம்பரேச்சர், டெப்த்து, பர்மியபிலிட்டி, இதை பேஸ் பண்ணி பிரிப்பாங்க. எதை பேஸ் பண்ணி பிரிப்பாங்க அப்படின்றத வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அதனால இதெல்லாம் நீங்க படிச்சுக்கணும். பேஸ்ட் ஆன் பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இது எல்லாமே வந்து ஃபேமிலியில வந்து பேஸ் பண்ணி பிரிப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்கறது வந்து சீரியஸ். ஆக்சுவலி இந்த கொஸ்டின் வந்து கேட்ட கொஸ்டின். குரூப்பிங் ஆஃப் சாயில் பேஸ்ட் ஆன் கைண்ட் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஓகேவா, கைண்ட் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் ஆரிஜான்ஸ், கலரு, டெக்ஸ்சரு, ஸ்ட்ரக்சரு, இது வந்து பேஸ் பண்ணி பிரிச்சாங்கன்னா அது என்னது அப்படின்றாங்க. அப்படின்னு பார்த்தோம்னா இங்க கீழே பாருங்க, சீரியஸ் தான் வந்து லோயஸ்ட் கேட்டகரின்றாங்க. இட் இஸ் பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்றாங்க. ஓகேவா, இது வந்து எதை பேஸ் பண்ணி இந்த சீரீஸ் வந்து பிரிக்கிறாங்கன்னா ஆரிஜான்ஸ். ஓகேவா, ஆரிஜான்ஸ், கலரு, டெக்ஸ்சரு, ஸ்ட்ரக்சரு, இங்க எல்லாமே வந்துருச்சுங்களா. பேரண்ட் மெட்டீரியல் இதை பேஸ் பண்ணி தான் பிரிப்பாங்க. அப்போ வந்து இதுக்கு ஆன்சர் வந்து சாயில் சீரியஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து இதுவுமே ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். மேஜர் மினரல்ஸ் ஆக்சிசால்ஸ்ல வந்து எது மேஜர் மினரல் அப்படின்றத வந்து கேட்டிருந்தாங்க. இது ஆக்சுவலி கீழே இருக்கு, கீழே படிச்சோம்னாவே உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி இருங்க கீழே காமிக்கிறேன். இங்கே ஆக்சிசால்ஸ் இருக்குங்களா. ஆக்சிசால்ஸ்னா இது வந்து ஸ்ட்ராங்லி வெதர்டு சாயில். ஓகேவா, ஃபுல்லா கெமிக்கலா டீக்ரேட் ஆயிருக்கும். இதுல வந்து கயோலினைட்டும் செஸ்கி ஆக்சைட்ஸ் வந்து இருக்கும். செஸ்கி ஆக்சைட்ஸ்னா அயன் அண்ட் அலுமினியம் ஹைட்ராக்சைட்ஸ். ஓகேவா, அதே இந்த இதுதான் அங்க கேட்டிருக்கிறாங்க. ஆக்சிசால்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா
கயோலினைட் அண்ட் செஸ்கி ஆக்சைட்ஸ் இருக்கு. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஏன் இருக்குன்னா ஆக்சிசால் தான் வந்து ஹைலி விதர்டு சாயில். ஓகேவா? இது வந்து இன்டென்சிவ் விதரிங் நடக்கிறதுனால பிரைமரி மினரல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிரும், அதாவது லீச்சிங் ஆயிரும். லீச்சிங் ஆயிட்டு லீச்சிங்க்கு ரெசிஸ்டண்டா இருக்கிற மினரல் மட்டும் இருக்கும். அதனால தான் வந்து கயோலினைட்டு கிளே மினரல் இல்லையா, அதனால அது கூட வந்து அயன் அலுமினியம் ஆக்சைட்ஸ்லாம் ஃபிக்ஸ் ஆயிருக்கும். அதனால அது மட்டும் தான் இருக்கும், மீதி எல்லாமே லீச் ஆயிருக்கும் அப்படின்றாங்க. அடுத்த கொஸ்டின் வந்து இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் பேஸ் சேச்சுரேஷன் பிரசன்ட் இன் த சாயில் ஆர்டர் அப்படின்றாங்க. ஓகேவா? இது வந்து கீழே நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும். ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் பேஸ் சேச்சுரேஷன் வந்து எந்த இதில் இருக்குன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஆல்ஃபிசால். ஆல்ஃபிசாலில் தான் வந்து ஐ பேஸ் சேச்சுரேஷன் வந்து ஆல்ஃபிசாலில் தான் இருக்கும். அதுதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதே வந்து லோ பேஸ் சேச்சுரேஷன் இது வந்து எந்த சாயிலில் இருக்குன்னு பார்த்தோம்னா அல்டிசால். லோ பேஸ் சேச்சுரேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க, மேலே பார்த்துருவோம். அதுதான் ரெண்டாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, லோ பேஸ் சேச்சுரேஷன் அல்டிசாலா. ஓகேவா? டயக்னாஸ்டிக் சப்சர்ஃபேஸ் ஹரிசான் இன் ரெட் சாயில். ஆக்சுவலி இதுவுமே நம்ம கீழே கொடுத்துருக்கோம், பட் இருந்தாலும் சிம்பிளிஃபை பண்ணி இங்கே ஒரு இடத்துல நான் கொடுத்துருக்கேன். இதையும் ஒரு முறை படிச்சுக்கோங்க. அதாவது இங்கே அல்டிசால் சாரி ரெட் சாயிலில் வந்து எது சப்சர்ஃபேஸ் ஹரிசான் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பார்த்தோம்னா ஆல்ஃபிசால். ஓகேவா? ரெட் சாயில்னா எதில் வரும், ஆல்ஃபிசாலில் வரும். அப்போ ஆல்ஃபிசாலில் இருக்கிற டயக்னாஸ்டிக் ஹரிசான் வந்து அர்ஜிலிக் ஹரிசான். இது எல்லாமே கீழே டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், நீங்கள் கீழே படிச்சீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் புரியும். இதில் வந்து மற்ற எல்லாமே இங்கே கொடுத்துருக்கேன். ஆக்சிக் ஹரிசான் வந்து ஆக்சிசாலில் வந்து ஆக்சிக் ஹரிசான் இருக்கும். கேம்பிக் ஹரிசான் வந்து எதில் இருக்குன்னு பார்த்தோம்னா இன்செப்டிசாலில் வந்து கேம்பிக் ஹரிசான் இருக்கும். ஓகேவா? ஆனால் இந்த ஆக்ரிக் ஹரிசான்றது வந்து என்னன்னா, ஆக்ரிக் ஹரிசான் இஸ் ஏ டயக்னாஸ்டிக் சப்சர்ஃபேஸ் ஹரிசான் ஃபார்ம்டு டியூ டு லாங் டேர்ம் கல்டிவேஷன், இரிகேஷன் அண்ட் அடிஷன் ஆஃப் செடிமெண்ட் ரிச் இரிகேஷன் வாட்டர் பை ஹியூமன்ஸ். அதாவது இது வந்து ஹியூமன் ஆக்டிவிட்டினால ஒரு ஹரிசான் உருவாச்சுன்னா இதுக்கு பேர் வந்து ஆக்ரிக் ஹரிசான் அப்படின்றாங்க. அதுதான் இங்கே சொல்ல வராங்க. நம்ம கல்டிவேஷன் இதை இரிகேஷன் இந்த மாதிரி பண்ணுறதுனால ஒரு ஹரிசான் ஃபார்ம் ஆகுது அப்படின்றாங்க. வெட்டிசால்ஸ்க்கு வந்து இன்னொரு பேர் என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து டீப் பிளாக் சாயில தான் வந்து வெட்டிசால்ன்றாங்க. எல்லாமே கீழே இருக்கு, நம்ம கீழே பார்ப்போம். இதே மாதிரி வந்து இன் விச் சாயில் ஆர்டர் நோ டெவலப்டு ஹரிசான் எக்ஸிஸ்ட் அப்படின்றாங்க. என்டிசால், ஏன்னா அலுவியல் சாயிலில் வந்து எந்த ஹரிசானுமே வந்து சாயில் ப்ரொஃபைல் வந்து டெவலப் ஆகிருக்காது. அதனால வந்து என்டிசால் தான் ஆன்சரு, அதான் கொடுத்துருக்காங்க. இது என்டிசாலில் மட்டும்தானா இல்லை, இன்செப்டிசால்லையுமே ஹரிசான்ஸ் வந்து டெவலப் ஆகிருக்காது. ஆனால் இங்கே வந்து ஆப்ஷன் கொடுக்கல, அதனால என்டிசால் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ வந்து இன்செப்டிசால்ஸ்னா இது வந்து ஃபர்ஸ்ட் எங்கு எம்ப்ரியானிக் சாயில், இதில் வந்து ஃபியூ டயக்னாஸ்டிக் ஹரிசான்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? ப்ராமினெண்ட்டாக டெவலப் ஆகிருக்காது, அதான் சொல்கிறாங்க. தி சாயில் ரெப்ரசன்டிங் இயர்லி ஸ்டேஜஸ் இன் சாயில் ஃபார்மேஷன். நம்ம இந்தியாவில் வந்து டாமினண்ட்டாக இருக்கிற ஒரு சாயில் ஆர்டர் எதுன்னு பார்த்தோம்னா இன்செப்டிசால்ஸ். இதுக்கு தான் அலுவியல் சாயில் அப்படின்றாங்க. அலுவியல் சாயில் வந்து இன்செப்டிசால்லையும் வரும், என்டிசால்லையுமே வரும். சாயில் அண்ட் ஹியூமிட் ரீஜியன், அதாவது பிளைனு, இந்த இண்டோகேஞ்சடிக் பிளைன் இந்த மாதிரி இடத்துலலாம் இருக்குன்றாங்க. இதில் இருக்கிற டயக்னாஸ்டிக் ஹரிசான் என்னன்னு பார்த்தோம்னா எண்டோபிடான்ஸ். ஆக்சுவலி இதில் இருக்கிற ஹரிசான் என்னன்னு பார்த்தோம்னா கேம்பிக் ஹரிசான். நம்ம மேலேயே வந்து பார்த்தோம்ல இன்செப்டிசாலில் வந்து கேம்பிக் ஹரிசான் இருக்கும் அப்படின்ட்டு, அதான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்து வந்து நம்ம பார்க்குறது வந்து என்டிசால். என்டிசால் வந்து இதுவும் ரீசன்ட்லி ஃபார்ம்டு அலுவியல் சாயில் அப்படின்றாங்க. இது வந்து ஆப்ஷனை பொறுத்து தான் பிரிக்கணும். அலுவியல் சாயில் வந்து இன்செப்டிசாலா என்டிசாலான்றது அங்கே வந்து ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து இது வந்து நோ டயக்னாஸ்டிக் ஹரிசான், ஏசோனல் சாயில் அப்படின்றாங்க. லிட்டில் ப்ரொஃபைல் தான் வந்து டெவலப் ஆயிருக்கும். செகண்ட் மோஸ்ட் அபண்டன்ட் சாயில் ஆர்டர் எதுன்னு பார்த்தோம்னா என்டிசால். வேர்ல்டில் ஒரு டாமினண்டான சாயில் ஆர்டர் எதுன்னு பார்த்தோம்னா என்டிசால். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இதில் என்டிசாலில் வந்து என்ன ஹரிசான் இருக்குன்னு பார்த்தோம்னா ஆக்ரிக் இதுதான் இருக்குன்றாங்க. அடுத்து வந்து வெர்டிசாலு. இது வந்து மான்ட்மான்லேட் கிளே மினரல் வந்து இங்கே டாமினண்ட்டாக இருக்கும். கிளே கண்டென்ட் வந்து மோர் தென் 30% இருக்கும். இதில் வந்து ஸ்வெல்லிங், ஆக்சுவலி கிளே கண்டென்ட் அதிகமாக இருந்தாவே அந்த ஸ்வெல்லிங் அண்ட் ஸ்ரிங்கேஜ் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கும்.
இந்த மாதிரி ஸ்வெல்லிங் அண்ட் சிங்க்ரேஜ் ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா தான் அது வந்து செல்ஃப் சர்னிங் இல்லைன்னா செல்ஃப் மல்ச்சிங் சாயில் அப்படின்வாங்க. ஓகேவா, அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இதனால என்ன நடக்கும்னா மாய்ச்சர் இல்லாமல் ட்ரை ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல வந்து நல்ல டீப் கிராக்ஸ் வந்து உருவாயிரும். அதான் இங்கே சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்கறது வந்து ஆக்சிசால். ஒரு நல்ல ஸ்ட்ராங்லி டீப்லி வெதர்டு சாயில்னு பார்த்தோம்னா அது வந்து ஆக்சிசால். இதை வந்து இன்னொரு பேரும் சொல்லுவாங்க, இது வந்து கெமிக்கலி டீக்ரேடட் சாயில் அப்படின்வாங்க. இதில் வந்து யூனிஃபார்ம் ப்ரொஃபைல் வந்து டெவலப் ஆகிருக்கும். இதில் வந்து ரிச் இன் கயோலினைட் வந்து இருக்கும். அதே மாதிரி சஸ்கி ஆக்சைட்ஸும் இருக்கும். ஃபெர்டிலிட்டி வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ஆல்ஃபிசால். ஆல்ஃபிசால்னா ஆல்ஃபினாவே ஏல்னா அலுமினியம், எஃப்இனா அயன். ஓகேவா, இது அலுமினியமும் அயனும் இருக்கிறதுனால தான் வந்து இது வந்து ரெட் கலர் வந்து சாயிலாக வந்து மாறும். இது வந்து நார்மலாக இது வந்து ரெட் சாயில தான் வந்து ஆல்ஃபிசால் அப்படின்வாங்க. பேஸ் சேச்சுரேஷன் வந்து அதிகமாக இருக்கும். இதில் வந்து நைட்ரஜனும் பாஸ்பரஸும் எப்பவுமே டெஃபிசியண்ட்டாக தான் இருக்கும். இது வந்து இதில் என்ன அரிசான் இருக்குன்னு பார்த்தோம்னா அர்ஜலிக் அரிசான். இதான் நம்ம மேலேயே பார்த்துட்டோம். அல்டிசால் இது வந்து லோ பேஸ் சேச்சுரேஷன் சாயில்ன்றாங்க. இதுவுமே வந்து நல்ல வெதர்டு சாயில் தான். அல்டிசாலை பொறுத்தவரை இது வந்து அசிடிக் நேச்சராக இருக்கும் எப்போவுமே. அல்டிசால்னா அசிடிக் சாயில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து அர்ஜலிக் இல்லைன்னா கந்திக் அரிசான் இருக்குது அப்படின்றாங்க. அடுத்து வந்து நம்ம எரிடிசால்ஸ் வந்து பார்ப்போம். இதுலேயே ஏரிட் ரீஜன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெசர்ட் சாயில். ஓகேவா, இதில் வந்து டெசர்ட் சாயிலில் பார்த்தோம்னாவே கால்சிக், ஜிப்சிக், சாலிக் அரிசான் வந்து இங்கே மூணுமே இருக்கும் ப்ராமினெண்ட்டாக. ஆர்கானிக் மேட்டர் இருக்காது அப்படின்றாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து முள்ளிக் அரிசான். முள்ளிக் அரிசான்னா ஒன்றும் இல்லை, இது வந்து கிராஸ்லேண்ட் வெஜிடேஷன் அந்த ஏரியாவில் தான் இது வந்து இருக்கும் முள்ளி சால்ஸ். ஓகேவா, இதில் வந்து பேஸ் வந்து அதிகமாக இருக்கும், மோர் தென் 50 இருக்கும் பேஸ் ரிச் அப்படின்றாங்க. அதே மாதிரி வந்து முள்ளிக் அரிசான் வந்து நல்ல ஆர்கானிக்ஸ் மேட்டர் வந்து நல்லாவே இருக்கும். ஓகேவா, வேர்ல்டு மோஸ்ட் அக்ரிகல்ச்சரலி ப்ரொடக்டிவ் ஆர்டர் எதுன்னு பார்த்தோம்னா மொல்லிசால்ன்றாங்க. இது வந்து ரஷ்யாவில் வந்து செர்னோசம்ஸ் அப்படின்வாங்க. ஒரு நல்ல ஆர்கானிக் மேட்டர் வந்து அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம்னா அது வந்து 2 சாயில்ன்றாங்க. ஒன்று வந்து மொல்லிசால், ரெண்டாவது இஸ்டோசால். இது ரெண்டுத்துலையுமே வந்து ஆர்கானிக் மேட்டர் வந்து நல்லா தான் இருக்கும். ஓகேவா, அடுத்து வந்து பாட்சால். பாட்சால்னா ஒன்றும் இல்லை, அண்டர் ஆஸ்லைக் ஸ்ட்ரக்சர்ன்றாங்க பாட்சாலுக்கு. அதாவது இதில் என்னன்னா இதுவுமே பாட்சாலுமே வந்து அசிடிக் சாயில். ஓகேவா, அசிடிக் சாயில் வித் அக்குமுலேஷன் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர். அயன் அண்ட் அலுமினியம் வந்து எங்க சப்சாயிலில் வந்து அக்குமுலேட் ஆகும். இதுக்கு பேர் தான் வந்து பாட்சால் அப்படின்றாங்க. இஸ்டோசால்ஸ் வந்து ஆர்கானிக் மேட்டர் வந்து நல்லா அதிகமாக இருக்கும், மோர் தென் 30% இருக்கும். ரெண்டுமே ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து இஸ்டோசாலை கூட போடலாம். காமன்லி ரெண்டும் கொடுக்க மாட்டாங்க. காமன்லி கால் பாக்ஸ் அப்படின்னா மோர் ஸ்பீட் மக்ஸ் அப்படின்வாங்க. இதில் வந்து லோ பல்க் டென்சிட்டி வந்து லோவாக இருக்கும். இது வந்து போர்லி ட்ரைனடு அப்படின்றாங்க. இதில் வந்து தண்ணி நின்றுக்கிட்டே தான் இருக்கும். மோஸ்ட்லி அசிடிக் டெஃபிசியன்ஸ், அசிடிக் இருக்கிறதுனால மேஜர் நியூட்ரியன்ஸ் வந்து டெஃபிசிட்டாக இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்து வந்து அண்டிசால். அண்டிசால் வந்து எதனால ஃபார்ம் ஆகுதுன்னா வால்கனிக் ஆஷ்லேருந்து ஃபார்ம் ஆகும். இதில் வந்து சில அல்லோஃபோன் கிளே மினரல் வந்து இருக்குன்றாங்க. இது வந்து எங்கே ஃபஸ்ட்டு ஜப்பானில் தான் ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து ஜெல்லிசால். ஜெல்லிசால் இதுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து கிரையோசால் அப்படின்வாங்க. இது வந்து நம்ம இந்தியாவில் வந்து கிடையாது, ஏன்னா இது வந்து ஆர்டிக் ரீஜியனில் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா, அடுத்து வந்து கிரையோ டர்பேஷன் ஒரு இது கொடுத்துருக்காங்க. என்னன்னா சாயிலும் ஐஸும் வந்து கலந்துருந்துச்சுன்னா இது வந்து கிரையோ டர்பேஷன் அப்படின்றாங்க. அடுத்து ஒரு கொஸ்டின், டயக்னாஸ்டிக் அரிசான் ஃபவுண்ட் இன் சாயில் சர்ஃபேஸ் ஆர் கால்ட் அப்படின்றாங்க. இதுக்கு வந்து எபிபிடான்ஸ். ஆக்சுவலி இங்கே கீழே நம்ம படித்தோம்னா உங்களுக்கு தெரியும். இருக்கிற அரிசான் எங்கே இருக்குன்னா சாயில் சர்ஃபேஸ்க்கு நியராக இருக்கிறது. அப்போ சாயில் சர்ஃபேஸ்க்கு நியராக இருக்கிற அரிசான் என்னன்னு பார்த்தோம்னா எபிபிடான்ஸ். ஓகேவா, இதே சப்சர்ஃபேஸில் இருந்துச்சுன்னா அது வந்து எண்டோபிடான் அப்படின்வாங்க. எபிபிடானை வந்து சர்ஃபேஸ் அரிசான்னே சொல்லுவாங்க. ஓகேவா, 9 பிரிச்சிருக்காங்க. அதாவது இது வந்து கிட்டத்தட்ட ஏ அரிசான் அந்த ரேஞ்சிலே முடிஞ்சிடும். பி அரிசான்லாம் போனால் எண்டோபிடான் வந்துடும். சம் பார்ட் மட்டும் பி அரிசானில் வந்து வருதுன்னாங்க, பட் ரேர் தான். ஓகேவா, ஏ அரிசான்லேயே முடிஞ்சிடும். இது எபிபிடான்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்கன்னா அதோட ஆர்கானிக் மேட்டர் கண்டென்ட்டு, கலரு, திக்னஸ்ஸு, பேஸ் சேச்சுரேஷன், இதை பேஸ் பண்ணி வந்து எபிபிடான்ஸை வந்து பிரிப்பாங்க.
நம்ம வந்து மேலேயே பார்த்துருக்கோம். இது வந்து என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம மொல்லிக் அரிசான் படித்தோம். இதே மொல்லிக்குன்னு வந்தால் மொல்லிக் எபிபிடானில் இருக்கும். சேம் அங்கே என்ன நம்ம படித்தோமோ அதே தான் வந்து இங்கேயும் இருக்கும். இங்கே பார்த்தோம்னா மொல்லிக் அரிசானில் வந்து பேஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி படித்தோம்ல. சேம் அங்கேயே தான் இங்கேயுமே வந்து பேஸ் சேச்சுரேஷன் வந்து அதிகமாக இருக்குது. இதே மாதிரி இது வந்து டார்க் திக் ஐ ஆர்கானிக் மேட்டர் வந்து மொல்லிக் அரிசானில் வந்து ஆர்கானிக் மேட்டர் அதிகமாக இருக்கும்னு நம்ம படித்தோம்ல. சேம் அதே தான். இதே மாதிரி வந்து இஸ்டிக் அரிசான்லேயுமே வந்து ஆர்கானிக் அரிசான் நம்ம படித்தோம்ல. இஸ்டிக் இங்கே பாருங்க ஆர்கானிக் மேட்டர் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? அதே தான் சேம் அதே தான். அது அங்கே என்ன கேரக்டர்ஸ் இருக்கோ சேம் அப்படியே தான் இங்கேயுமே வரும். அதுதான் நைனா இங்கே ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி தான் கொடுத்துருக்கு. இதெல்லாம் நீங்கள் ஒரு முறை படிங்க. இங்கே வந்து பார்த்தோம்னா விச் ஃபாலோவிங் எபிபிடான் இஸ் ஹையஸ்ட் ஆர்கானிக் மேட்டர்ன்றாங்க. ஹையஸ்ட் ஆர்கானிக் மேட்டர் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். இஸ்டோசால்ஸ் நம்ம ஆல்ரெடி மேலேயே படிச்சிட்டோம். அப்போ அதை தான் இருக்கும் இஸ்டிக் எபிபிடான். ஓகேவா? இதே வந்து உம்ப்ரிக் ஆக்ரிக்னா லைட் கலர்டு தின்னு லோ ஆர்கானிக் மேட்டர்ன்றாங்க. இதெல்லாம் நீங்கள் ஒரு முறை படிங்க. மெலானிக்னா அதே தான். பட் இங்கே லைட் கலராக இருக்கிறது வந்து வெரி டார்க் கலராக இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து மெலானிக் அப்படின்வாங்க. அடுத்து வந்து ஆந்த்ரோபிக்னா ஹியூமனால ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து ஆந்த்ரோபிக்ன்றாங்க. இதே வந்து பிளாஜன் இதுவுமே வந்து மேன்மேட்னால வர்றது தான். மெனியூர் வந்து நம்ம லாங் டேர்மில் அதிகமாக போடுறதுனால வந்து பிளாஜன் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்றாங்க. இதே வந்து ஃபோலிஸ்டிக் இது என்னன்னா இதுவுமே ஒரு ஆர்கானிக் அரிசான் தான். பட்டு என்னன்னா இது வந்து வெல் ட்ரைனடு ஏரியாஸில் தான் இருக்கும். எப்பயுமே வந்து ஆர்கானிக் அரிசான் இது எல்லாமே நம்ம இஸ்டோசால்ஸ் எல்லாமே பார்த்தோம். என்னன்னா அதில் வந்து தண்ணி வந்து நிற்கும். இங்கே வந்து தண்ணியே இல்லாமல் சேச்சுரேட்டட் கண்டிஷனில் இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து போலிஸ்டிக் எபிபிடான் அப்படின்வாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து சப்சர்ஃபேஸ் அரிசானை வந்து எண்டோபிடான்ஸ் அப்படின்வாங்க. ஓகேவா? இது வந்து பிலோ த சர்ஃபேஸில் இருக்கும். யூஸ்வலி வந்து பி அண்ட் சி அரிசான்ஸ்ன்றாங்க. இது வந்து எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்கன்னா கிளே அக்குமுலேஷன், அதாவது கிளே அக்குமுலேஷன், வெதரிங், சிமெண்டேஷன், சால்ட் அக்குமுலேஷன், இதை பேஸ் பண்ணி இந்த அக்குமுலேஷனை பேஸ் பண்ணி தான் வந்து பிரிக்கிறாங்க. இதுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்க. பிடி அப்படின்னா அர்ஜிலிக்னு அர்த்தம். பிடி என்னன்னா நேட்ரிக்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்குது. இதெல்லாம் சும்மா பாருங்க, கேட்கக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. கேட்டாலும் கேட்பாங்க. இவங்க எப்படி கேட்குறாங்கன்னே அதான் தெரிய மாட்டேந்தே. அடுத்து வந்து இதை வந்து கொடுத்துருக்கு. அர்ஜிலிக்னா அக்குமுலேஷன் ஆஃப் சிலிக்கேட் கிளே வந்து அக்குமுலேட் ஆகும். நேட்ரிக்னா இதே வந்து சோடியமும் கிளே கூட வந்து அக்குமுலேட் ஆச்சுன்னா அது வந்து நேட்ரிக் அரிசான். கந்திக் அரிசான்னா வந்து லோ ஆக்டிவிட்டி கிளே வந்து இருக்கும். கேம்பிக்ல வந்து வீக்லி டெவலப்டு பி அரிசான் வந்து வீக்காக டெவலப் ஆச்சுன்னா இது வந்து கந்திக்கு. ஆக்சிக்ல வந்து ஹைலி வெதர்டு அயன் அண்ட் அலுமினியம் ஆக்சைட்ஸ் இருக்குன்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் ஜஸ்ட் வாட்னு ஒரு முறை முடிஞ்சா படிங்க. இல்லைனா டஃப்பாக இருக்குன்னா இதை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். த சாயில் mean annual temperature higher than the 0 degree Celsius but lower than the 8 degree Celsius அப்படின்னாங்கன்னா அது என்னன்றாங்கன்னா கிரைக். ஓகேவா? ஏன்னா இங்கே வந்து நம்ம டெம்பரேச்சர் ரீஜியம் வந்து கொடுத்துருக்கோம். பெர்சிலிக்னா 0 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து கீழே இருக்கணும். கிரைக்னா 0 to 8 டிகிரி செல்சியஸ் இருக்கலாம். ஃப்ரிட்ஜிட்னா லெஸ் தென் 8 இருக்கும். ஓகேவா? இதே வந்து மீசிக் டெம்பரேச்சர்னா 8 to 15 டிகிரி செல்சியஸ். தெர்மிக்னா 15 to 22. மோர் தென் 22 டிகிரி செல்சியஸ் இருக்கும் ஐஃபர் தெர்மிக்னு. ஒரு முறை பாருங்க. அடுத்து நம்ம பார்க்குற முக்கியமான டாபிக் சாயில் சர்வே அண்ட் சாயில் மேப்பிங். சாயில் சர்வே அப்படின்னா என்னன்னா வந்து சிஸ்டமேட்டிக் எக்ஸாமினேஷன், டிஸ்கிரிப்ஷன், கிளாசிஃபிகேஷன் அண்ட் மேப்பிங்ஸ் ஆஃப் த சாயில் பர்டிகுலர் ஏரியா. இதுக்கு பேர் தான் வந்து சாயில் சர்வே. அதாவது நம்ம சாயில் வந்து சிஸ்டமேட்டிக்காக எக்ஸாமினேஷன் பண்ணி அதை வந்து டிஸ்கிரிப்ஷன் பண்ணி கிளாசிஃபிகேஷன்லாம் பண்ணுவாங்க. அதான் வந்து சாயில் சர்வே அப்படின்றாங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா டிஃப்ரெண்ட் சாயில்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. இதே மாதிரி அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அதோட டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி தெரிஞ்சுக்க, இதை கிளாஸிஃபை பண்ண, சாயில் மேப்ஸ் கிரியேட் பண்ண, இதே மாதிரி வந்து நமக்கு வந்து சூட்டபிள் கிராப்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ண, அதே மாதிரி இரிகேஷன், ட்ரைனேஜ், ஃபெர்டிலைசர் பிளானிங், இந்த மாதிரி வாட்டர் ஷெட் பிளானிங், இந்த மாதிரி நிறைய எல்லாத்துக்குமே வந்து சாயில் சர்வே வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 4 டைப்பாக வந்து பிரிக்கிறாங்க. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான். டைப் ஆஃப் சாயில் சர்வே எம்ப்ளாய்ட் ஃபார்
மைக்ரோ லெவல் பிளானிங் அப்படின்றாங்க. ஆக்சுவலி மைக்ரோ லெவல் பிளானிங்ல நம்ம பிளான் போடணும்னா வந்து நம்ம டீட்டெயில்டு சாயில் சர்வே வந்து எடுக்கணும். இது ரீகானியன்சன்ஸ் சாயில் சர்வே இதெல்லாம் வாட் இஸ் வாட்ன்றது வந்து நம்ம கீழே கொடுத்துருக்கேன். நம்ம கீழே வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டீட்டெயில் சர்வே கொடுத்துருக்கு. இதோட அப்சர்வேஷன் இன்டர்வல்னு பார்த்தோம்னா 0.25லேருந்து 0.5 கிலோமீட்டருக்கு வந்து ஒரு அப்சர்வேஷன் எடுக்கணும். மேப்பிங் யூனிட் பார்த்தோம்னா சாயில் சீரியஸ், சாயில் ஃபேஸு, இது அப்படியே தான் கொஸ்டின் கேட்பாங்க, அப்படியே நீங்கள் படிச்சுக்கோங்க. இதோட பேஸ் மேப்ஸ் வந்து நம்ம என்னென்ன பேஸ் மேப்ஸ் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோம்னா கெடாஸ்ட்ரல் மேப்பும் யூஸ் பண்ணுவோம், ஏரியல் ஃபோட்டோகிராஃப்ஸும் யூஸ் பண்ணுவோம். கெடாஸ்ட்ரல் மேப்பில் வந்து அதோட ரேஞ்ச் பார்த்தோம்னா 1:4000 யூஸ் பண்ணலாம், இல்லைனா 1:8000 யூஸ் பண்ணலாம். ஏரியல் ஃபோட்டோகிராஃபுக்கும் ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்குறாங்க. அக்யூரேசி வந்து நல்ல அதிகமாக இருக்கும், காஸ்ட் வந்து அதே மாதிரி அதிகமாக இருக்கும், டைமுமே அதிகமாக எடுத்துக்கும். இது வந்து எதுக்கு சூட்டபுளாக இருக்கும்னா நம்ம எக்ஸ்பிரிமெண்டல் ஃபார்ம் பிளான்டேஷன் வில்லேஜஸ்க்கெலாம் நம்ம ஏதோ ஒரு பிளான் பண்ணணும் அப்படின்னா வந்து மேபி வில்லேஜஸில் வாட்டர் ஷெட்டெல்லாம் நான் பிளான் பண்ணணும் அப்படின்னா டீட்டெயில்டு சர்வே வந்து அங்கே எடுத்து தான் ஆகணும். அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. டீட்டெயில் எக்ஸாமினேஷன் வந்து நம்ம பண்ணுவோம். அதாவது டீட்டெயில் சர்வேயில் வந்து டீட்டெயில் எக்ஸாமினேஷன் பண்ணுவோம். அதாவது சாயில் அப்சர்வேஷன் மேட் பை க்ளோஸ் இன்டர்வல்ஸில் வந்து நம்ம சாயில் அப்சர்வ் பண்ணுவோம். அதாவது 0.25லேருந்து 0.5 கிலோமீட்டருக்கு ஒரு அப்சர்வேஷன் வந்து நம்ம எடுக்கணும். அதே மாதிரி வந்து பவுண்ட்ரி, அந்த பவுண்ட்ரியை வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா சர்வேயர் வந்து ஆக்சுவல் ஃபீல்டில் போய் நம்ம வந்து பவுண்ட்ரி வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து மேப்பிங் ஆஃப் லோயஸ்ட் டாக்ஸானமிக் யூனிட் தான் வந்து இங்கே வைப்பாங்க. அதாவது லோயஸ்ட் கேட்டகரின்னு பார்த்தோம்னா சாயில் சீரீஸ், சாயில் ஃபேஸ், ஓகேவா, அந்த இதுதான் வந்து மேப்பிங்கில் வைப்பாங்க. அடுத்து ஹோமோஜீனஸ் சாயில்ஸ் அப்படின்றாங்க. அதாவது இது வந்து எப்படி மேப் பண்ணுவாங்கன்னா சாயில்ஸ் ஆர் ஜெனட்டிக்கலி ஹோமோஜீனியஸ், ஸ்மால் வேரியேஷன்ஸ் இன் ஸ்லோப், எரோஷன், ட்ரைனேஜ் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து சின்ன வேரியேஷன் தான் இருக்குன்றாங்க. டீட்டெயில் சர்வே ஆர் கண்டக்டட் ஃபார் எதுக்குன்னு கொடுத்துருக்காங்க வில்லேஜஸ், ரிசர்ச் ஃபார்ம்ஸ், எக்ஸ்பிரிமெண்டல் ஸ்டேஷன், பிளான்டேஷன், இரிகேஷன் கமாண்ட் ஏரியாஸ், இதான் வாட்டர் ஷெட், ஓகேவா. அடுத்து வந்து லேண்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ். ஏன்னா ஏன் இங்கே சொல்கிறேன்னா வாட்டர் ஷெட்டை பேஸ் பண்ணி இன்னொரு கொஸ்டின்மே கேட்டிருந்தாங்க, அதை நான் கீழே வந்து கொடுத்துருக்கேன். வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட் யூஸ்டு ஃபார் வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட், இது வந்து சாயில் எரோஷன் கண்ட்ரோல், ஃபிக்ஸிங், இரிகேஷன் ஷெட்யூல், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்றாங்க. அதே மாதிரி வந்து டீட்டெயில்டு சர்வே இஸ் அடாப்டட் ஃபார் இன்டென்சிவ் கல்டிவேஷன், மைக்ரோ லெவல் பிளானிங், இதுக்கு எல்லாத்துக்குமே இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா மைக்ரோ லெவல் பிளானிங். அதுதான் இங்கே கேட்ட கொஸ்டின், மைக்ரோ லெவல் பிளானிங்க்கு வந்து எதை யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு. அடுத்து ரீகானியசன்ஸ் சர்வே, இது என்னன்னா அதோட கொஞ்சம் சீக்கிரமாக சர்வே பண்ணிடுவாங்க. இங்கே இந்த கம்பேரிசன் பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும். ஏரியா கவர்டு வந்து இங்கே வந்து ஸ்மால் ஏரியா வந்து கவர் பண்ணுவாங்க டீட்டெயில்டு சர்வேவில். இதில் வந்து லார்ஜ் ஏரியா கவர் பண்ணுவாங்க. இதில் வந்து அப்சர்வேஷன் இன்டர்வல்னு பார்த்தோம்னா இது வந்து 1/2 கிலோமீட்டருக்கே ஒன்று பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்து 3 to 6 கிலோமீட்டருக்கு ஒரு அப்சர்வேஷன் தான் எடுப்பாங்க. அக்யூரசி வந்து இதில் வந்து மாடரேட்டாக தான் இருக்கும், காஸ்ட் வந்து கொஞ்சம் லெஸ்ஸாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம கிலோமீட்டர்ஸ் அதிகமாக பண்ணுறோம், டைமும் வந்து ஈஸியாகவே நம்ம குறைஞ்ச டைமில் வந்து எடுத்துக்க முடியும். இதுக்கு வந்து மேப்பிங் யூனிட், ரீகானிசன்ஸ் சர்வேக்கு வந்து மேப்பிங் யூனிட் என்னன்னு பார்த்தோம்னா சாயில் அசோசியேஷன், சாயில் ஃபேமிலி, இதில் வந்து சாயில் சீரீஸ், சாயில் ஃபேஸ் இருக்குது, சேம் கம்பேர் தான் பண்ணியிருக்கு. வில்லேஜ் பிளானிங்க்கு வந்து டீட்டெயில் சர்வேவும், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டு, நேஷனல் லெவலில் பிளானிங்க்கு வந்து ரீகானிசன்ஸ் சர்வேயை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதை இங்கே கொடுத்துருக்கு. ரீகானிசன்ஸ் சர்வே இஸ் ரேபிட் சர்வே. ஆமாம், இது வந்து ரேபிட் சர்வே தான், லார்ஜ் ஏரியா பண்ணிடுவாங்க, விச் அப்சர்வேஷன் ஆர் மேட் வைட்லி ஸ்பேஸ்டு இன்டர்வெல்ஸ் தான் கொடுப்பாங்க, அதாவது 3 to 6 கிலோமீட்டர்ஸ், ஓகேவா. அப்டைன்டு ஜென்ரல் ஐடியா ஆஃப் மேஜர் சாயில் குரூப்ஸ் அண்ட் தர் டிஸ்ட்ரிபியூஷன், ஒரு ஜென்ரலான ஒரு சாயில் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கு அப்படின்றது பார்க்கறதுக்கு வந்து இந்த சர்வே யூஸ் பண்றாங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இது முக்கியம், இது வந்து ஒரு டீட்டெயில் சர்வே பண்றதுக்கு முன்னாடி எடுக்கிற ப்ரிலிமினரி சர்வே தான் ரீகானிசன்ஸ் சர்வே, ஓகேவா. இது வந்து நேஷனல் லெவல் பிளானிங் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதோட ஸ்கேல் ஆஃப் மேப்பிங் பார்த்தோம்னா 1:2.5 லட்சம், ஓகேவா. அதாவது ஒரு சென்டிமீட்டர் வந்து 2.5 கிலோமீட்டர்னு வச்சு மேப் வந்து போடுவாங்க. டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டு, நேஷனல் லெவல் பிளானிங் யூஸ் பண்ணுவாங்க. கண்டக்டர், லார்ஜ் அன்டெவலப்மெண்ட், அதே மாதிரி மவுண்டைன் ரீஜியன்ஸ் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் இது பண்ணுவாங்க.
நேஷ்னல் பியூரோ ஆஃப் சாயில் சயின்ஸ் அண்ட் லேண்ட் யூஸ் பிளானிங் நாக்பூர், ஓகேவா. இவங்க வந்து ரிகானிசன்ஸ் சாயில் மேப்ஸ் வந்து இவங்க வந்து எடுத்திருக்காங்க, கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. அடுத்து வந்து டீட்டெயில்டு ரிகானிசன்ஸ் சர்வே. இது என்னன்னா டீட்டெயில் சர்வேவும் ரிகானிசன்ஸ் சர்வேவும் ரெண்டையும் கம்பைன் பண்ணாங்கன்னா இதுக்கு வந்து டீட்டெயில் ரிகானிசன்ஸ் சர்வேன்றாங்க. இது என்னன்னா நமக்கு அக்ரிகல்ச்சரல் பொட்டன்ஷியலாக இருக்கிற இடத்துல வந்து டீட்டெயிலாக சர்வே பண்ணுவாங்க. இதே வந்து லோ அக்ரிகல்ச்சரல் பொட்டன்ஷியல் இருக்கிற இடத்துல வந்து ரிகானிசன்ஸ் சர்வே வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து இங்கே டீட்டெயில் ரிகானிசன்ஸ் சர்வேன்றாங்க. அடுத்து வந்து செமி டீட்டெயில்னா இது வந்து இன்டர்மீடியட் சர்வே பிட்வீன் டீட்டெயில்டு சர்வே அண்ட் ரிகானிசன்ஸ் சர்வேன்றாங்க. சம் செலக்டட் ஸ்ட்ரிப்ஸ் அப்படின்னா ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஏரியாஸை மட்டும் இன்டென்சிவ்லி ஸ்டடி பண்ணுவாங்க. இதுதான் செமி டீட்டெயில்டு ரிகானிசன்ஸ் சர்வே அப்படின்றாங்க. அதாவது இது எதுக்கு இது பண்ணுவாங்கன்னா, இதோட கார்லேஷன் எது கூட பண்றாங்கன்னா, டீட்டெயில் அப்சர்வேஷன் ஃப்ரம் ரெப்ரசன்டேட்டிவ் ஏரியாஸ் யூஸ்டு ஃபார் ப்ரிடிக்ட் சாயில்ஸ். ஒரு இடத்துல ரெப்ரசன்டேட்டிவா ஒரு இடத்துல வந்து பார்த்தாங்கன்னா அந்த ஏரியாவை சுற்றியும் அதே இப்போ ரெட் சாயில் தான் இருக்குது அப்படின்ட்டு அவங்களே வந்து ஒரு அசியூம் பண்ணிக்குவாங்க. அதுதான் வந்து இந்த செமி டீட்டெயில் சாயில் சர்வே அப்படின்றாங்க. அடுத்து வந்து மேப்பிங் யூனிட்ஸ்ன்னு பார்த்தோம்னா என்னென்ன மேப்பிங் யூனிட்ஸ் இருக்குதுன்னா, மேப்பிங் யூனிட் கன்சிஸ்டிங் ஏ குரூப் ஆஃப் சாயில்ஸ் ஹேவிங் சிமிலர் பிடான் ப்ராஃபில் கேரக்டர்ஸ். அதாவது இந்த பிடானை பேஸ் பண்ணி தான் வந்து மேப்பிங் யூனிட்ஸ் வந்து பிரிச்சிருப்பாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கறது வந்து சாயில் சீரீஸ். சாயில் சீரீஸ்னா ஒன்றும் இல்லை, அதோட ஹோமோஜினஸ் மேப்பிங் யூனிட்டாக இருக்கும். அதாவது சிமிலர் ஆரிசான்ஸ் வந்து இருக்கும், அதுக்கு பேர் தான் வந்து சாயில் சீரீஸ் அப்படின்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சேலம் சீரீஸ் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து சாயில் அசோசியேஷன். சாயில் அசோசியேஷன்னா என்னன்னா, டூ ஆர் மோர் ஜியாகிரபிக்கலி அசோசியேட்டட் சாயில்ஸ் அக்கரிங் டுகெதர் அப்படின்றாங்க. அதாவது ரெட் சாயில் பிளாக் சாயில் அசோசியேஷன் இருந்துச்சுன்னா இது வந்து சாயில் அசோசியேஷன்றாங்க. இது வந்து சாயில் அசோசியேஷன் வந்து ரிகானிசன்ஸ் சர்வேக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து சாயில் காம்ப்ளெக்ஸு. சாயில் காம்ப்ளெக்ஸ்னா டூ ஆர் மோர் சாயில் வந்து இன்ட்ராக்ட்லி மிக்ஸ் ஆகிருக்கும். இது வந்து பிரிக்கிறது வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும், அதுதான் இங்கே சொல்கிறாங்க. மவுண்டைன்ஸ் அண்டு ரகுடு டெரைன்றாங்க, ஓகேவா. அடுத்து வந்து சாயில் டைப்பு. சப்டிவிஷன் ஆஃப் சீரியஸ், அதுதான் வந்து சாயில் டைப்பு, ஓகேவா. இது வந்து பேஸ்ட் ஆன் த டெக்ஸ்சர் ஆஃப் த சர்ஃபேஸ் சாயில். சாயிலோட சர்ஃபேஸ் டெக்ஸ்சரை பேஸ் பண்ணி வந்து பிரிக்கிறாங்க சாயில் டைப்பு. இதுக்கு வந்து நேம் வந்து என்னன்னு பார்த்தோம்னா, சேலம்ல அதோட டெக்ஸ்சர் பார்த்தோம்னா இங்கே சில்டி கிளேன்றது டெக்ஸ்சரா, ஓகேவா. அது கூட ஜாயின் பண்ணிடுவாங்க, சேலம் சில்டி கிளே அப்படின்ட்டு ஜாயின் பண்ணாங்க. அது வந்து சாயில் டைப் அப்படின்றாங்க. அடுத்து சாயில் ஃபேஸ். சாயில் ஃபேஸ் வந்து மேப்பிங் யூனிட் கிளாசிஃபைடு பேஸ்ட் ஆன் த என்விரான்மெண்டல் கேரக்டர்ஸ் ஆஃப் த சாயில் சீரியஸ். இந்த என்விரான்மெண்டல் கேரக்டர்ஸ் தான் வந்து எரோஷனு, ஸ்டோனினஸ், ட்ரைனேஜ், ஸ்லோப்பு, இது எல்லாமே இங்கே கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து சேலம் ஸ்டோனி கிளே, இதுதான் வந்து சாயில் ஃபேஸ், ஓகேவா. அடுத்து வந்து மெத்தட்ஸ் ஆஃப் சாயில் சர்வேன்றாங்க. ஒரு 2 மெத்தட் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க, கிரிட்டு சர்வே, ஃப்ரீ சர்வே அப்படின்ட்டு. கிரிட்டு சர்வே வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஸ்மால் ஏரியாஸ் வந்து நம்ம மேப்பிங் பண்ணணும் அப்படின்னா கிரிட்டு சர்வே எடுப்பாங்க. அதாவது மைக்ரோ வாட்டர் ஷெட் பிளானிங், அக்ரிகல்ச்சுரல் ரிசர்ச்சேஷன், இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து கிரிட்டு சர்வே பண்ணுவாங்க. அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஏரியா வந்து சின்ன சின்ன கிரிட்டாக வந்து ஸ்கொயராக வந்து பிரிச்சிருவாங்க. அதில் வந்து ரெகுலர் இன்டர்வெல்ல வந்து அப்சர்வேஷன்ஸ் எடுப்பாங்க. அதாவது 4 to 5 அப்சர்வேஷன் பர் ஹெக்டர். ஒரு ஹெக்டருக்கு வந்து 4 இடத்துல வந்து அப்சர்வேஷன் எடுப்பாங்க. இதுதான் வந்து கிரிட் சர்வே அப்படின்றாங்க. இந்த மாதிரி எடுக்கிறதுனால இது வந்து அக்யூரேட்டாகவும் எக்ஸ்பென்சிவான மெத்தடாகவும் இருக்கும். இதே ஃப்ரீ சர்வேனா அப்படி பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து ஃபோட்டோகிராஃப்ஸு, சேட்டலைட் இமேஜஸ், இந்த மாதிரி இதுக்கு விசிபிள் கேரக்டர்ஸ் போகிற வழியில் வந்து பார்த்துக்கிட்டே போவாங்க, எதுலேருந்து எது வரையும் என்ன மாதிரி சாயில் இருக்குன்ட்டு. இந்த மாதிரி இருக்கிறது வந்து ஃப்ரீ சர்வே அப்படின்றாங்க. இவங்க வந்து அப்சர்வேஷன் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு இன்டர்வல்ஸ்லாம் எடுக்க மாட்டாங்க. இவங்களா ஒரு இடத்த வந்து சூஸ் பண்ணிட்டு அங்கே போய் பார்ப்பாங்க. ஃபாஸ்டர் அண்ட் லெஸ் எக்ஸ்பென்சிவ் மெத்தட் அப்படின்றாங்க. அடுத்து வந்து இந்த டேபிள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டேபிள்ல இருந்து வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. சர்வே டைப்பு, ஸ்கேலு, அப்சர்வேஷன் டிஸ்டன்ஸு, அப்சர்வேஷன் ஃப்ரீக்வன்சி, ஏரியா வந்து ரெப்ரசன்டட் மேப்பில் வந்து 1 cm² ஆன் த மேப் பர் ஹெக்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே வந்து மேப்பிங் யூனிட்டுமே இங்கே கொடுத்துருக்கு.
ரேபிட் ரீகானிசன்ஸ் சர்வே ஆக்சுவலி இதுக்கு வந்து 1:1 லேக் வந்து வந்திருக்கா, 10 கிலோமீட்டருக்கு ஒன்று வந்திருக்கா. சாரி 10 லேக்ஸ், 1:10 லேக்ஸா 10 கிலோமீட்டருக்கு. 10 கிலோமீட்டருக்கு சாரி 10,000 ஹெக்டருக்கு வந்து ஒரு முறை அப்சர்வேஷன் வந்து எடுப்பாங்க. ரெப்ரசன்டேஷன் ஏரியா வந்து 10,000. ஓகேவா, இது வாட் இஸ் வாட்னு ஒரு முறை படிச்சுக்கோங்க. இது வந்து 1:2,50,000 அப்படி இருந்துச்சுன்னா ரீகானிசன்ஸ் சர்வே. இதே ரீகானிசன்ஸ் சர்வேல வந்து ரீஜனல் பிளானிங், இது ரெண்டுமே வந்து ரீஜனல் பிளானிங் தான் எடுத்துக்குவாங்க. ஓகேவா, இதே வந்து செமி டீட்டெயில்டு வந்து டிஸ்ட்ரிக்ட் பிளானிங்க்கு வந்து எடுப்பாங்க. அப்போ டிஸ்ட்ரிக்ட் பிளானிங்கோட ஸ்கேல் மேப் என்னன்னு பார்த்தோம்னா 1:50,000. இந்த கொஸ்டினே கேட்டிருக்காங்க. இங்க கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபீல்ட் அப்சர்வேஷன் இன் டீட்டெயில்டு சர்வே. டீட்டெயில்டு சர்வே ஆக்சுவலி இங்க பாருங்க, இங்க டீட்டெயில்டு சர்வே இங்க கொடுத்துருக்கா. இதுதான் வந்து டீட்டெயில்டு சர்வே. டீட்டெயில்டு சர்வேல வந்து லோ இன்டென்சிட்டி ஹை இன்டென்சிட்டின்னு ரெண்டா பிரிக்கிறாங்க. அப்போ டீட்டெயில் சர்வே அப்சர்வேஷன் டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 50லேருந்து 100 மீட்டர், அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, 50லேருந்து 100 மீட்டர்ன்ட்டு. இது டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் சொன்னல, டிஸ்ட்ரிக்ட் பிளானிங்கோட ஸ்கேல் மேப் வந்து 1:50,000 இங்கே இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் மேப்போட இது வந்து 1:50,000. இந்த மாதிரி இந்த டேபிள்ல இருந்து வந்து கொஷின்ஸ் வந்து வருது. ஆனால் இந்த டேபிள் வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து இந்த கொஷின் வந்து எப்படி கேட்டாங்கன்னு எனக்கே தெரில. ஆக்சுவலி மினிமம் ஏரியா ஆஃப் ரீஜனல் பிளானிங்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த டேபிள் வந்து நான் எந்த புக்கிலேருந்து எடுத்தேன்னா இந்தியன் சொசைட்டி ஆஃப் சாயில் சயின்ஸோட புக், அது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சாயில் சயின்ஸ்னு. இந்த புக்கு தான் வந்து, இதெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்டான புக்கு. ஆக்சுவலி இதில் நம்ம சேலஞ்ச் பண்ணலாம். அந்த புக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரீஜனல் அண்ட் லேண்ட் யூஸ் பிளானிங்க்கு வந்து 16லேருந்து 252 ஹெக்டர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே வந்து 252 to 4000 வந்து நேஷ்னல் ரிசோர்ஸ், இந்த மாதிரி நேஷ்னல் லெவலுக்கு தான் வந்து இது கொடுத்துருக்காங்க. பட் இவங்க ரீஜனல் லெவலுக்கு வந்து நமக்கு அந்த புக்கில் வந்து 16 to 252 தான் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு தெரில எனக்கு. இந்த டேபிளை ஒரு முறை படிங்க. அதே மாதிரி வந்து இந்த ரிமோட் சென்சிங்கோட ரிசொல்யூஷன் மேப் வந்து ஆக்சுவலி கேட்டிருக்காங்க. அதுவுமே வந்து 1:50,000 இருந்துச்சுன்னா ரீஜனல் பிளானிங்க்கு வந்து நம்ம இங்கே எடுப்போம். அப்படின்னா வந்து இங்கே மேப்புமே இங்கே கொடுத்துருக்கு ரிசொல்யூஷன். இங்கே வந்து மீடியம் ரிசொல்யூஷன் வந்து நமக்கு இருந்தாவே போதும். இங்கே என்ன கோர்ஸ் வேணும், இங்கெல்லாம் ஃபைன் அப்படின்றாங்க. இந்த டேபிள்லாம் நீங்கள் ஒரு முறை படிச்சுக்கோங்க. இதுலேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்கு மீடியம் ரிசொல்யூஷன்னு. அடுத்து வாட்டர் ஷெட்டு பிளானிங். வாட்டர் ஷெட் பிளானிங்க்கு வந்து டீட்டெயில்டு சர்வே தான் நம்ம எடுக்கணும். ஓகேவா, இங்கே டீட்டெயில்டு சர்வேனா ஸ்கேல் மேப் வந்து 1:10,000. ஓகேவா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டு சர்வே தான் நம்ம எடுத்தாகணும் வாட்டர் ஷெட்டுக்கெலாம். வாட்டர் ஷெட் பிளானிங் ரெக்யூர்ஸ் டீட்டெயில் சாயில் சர்வே பிகாஸ், ஏன்னா இதில் வந்து சாயில் ஸ்லோப்பு, எரோஷன், ட்ரைனேஜி, லேண்ட் கேப்பபிலிட்டி, இது எல்லாமே நம்ம வந்து அக்யூரேட்டாக மேப் பண்ணி தான் ஆகணும். ஸ்மால் வேரியேஷன் வித்தின் த வாட்டர் ஷெட்டு நீடட் டு பி ஐடென்டிஃபைடுன்றாங்க. டீட்டெயில் சர்வே யூஸ்டு ஃபார் வில்லேஜ் அண்ட் வாட்டர் ஷெட் பிளானிங்க்கு வந்து டீட்டெயில்டு சர்வே, வில்லேஜ் அண்ட் வாட்டர் ஷெட் இது ரெண்டுக்குமே டீட்டெயில் சர்வே இது பண்ணுவாங்க. அப்போ டீட்டெயில் சர்வேனா 1:10,000. அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். ஓகேவா, அடுத்து வந்து சர்வே டைப்பு ஸ்கேலு, இது சும்மா ஒரு முறை கொடுத்துருக்கு. டீட்டெயில் சர்வே லோ இன்டென்சிட்டி. லோ இன்டென்சிட்டியும் வந்து நம்ம வாட்டர் ஷெட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஹை இன்டென்சிட்டியும் நம்ம வாட்டர் ஷெட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இங்கே ஆப்ஷனில் வந்து ஹை இன்டென்சிட்டிக்கு உண்டான ஆப்ஷனே வந்து கொடுக்கல, 10,000 தான் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம ஆப்ஷன் ஏ வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். இதே 1:5,000 கொடுத்துட்டு ஏ அண்ட் பி சேர்த்து கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஏ அண்ட் பி தான் வந்து போடணும். ஓகேவா, அடுத்து வந்து செமி டீட்டெயில்டுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் பிளானிங்க்கு வந்து 1:50,000 வைப்பாங்க. இதே ரிகானிசன்ஸ் சர்வே ரீஜனல் பிளானிங், ஓகேவா, இதுக்கு வந்து 1:1 லேக்லேருந்து 2,50,000 வரையுமே இது வந்து போகும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்து வந்து அன்டிஸ்டர்ப்டு சாயில் ப்ரொஃபைல் காலம்ஸ் ப்ரெசர்வ்டு இன் வுட்டன் பாக்ஸ். இதுக்கு பேர் என்ன அப்படின்றாங்க. இதுக்கு பேர் வந்து சாயில் மோனோலித்ஸ். ஆக்சுவலி இது வந்து ஒரு டேர்ம் தான். இங்கே சில டேர்ம்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை ஒரு முறை வாட்ச் பாருங்கள். சாயில் சர்வேனா ஒன்றும் இல்லை,
அது வந்து ஸ்டடி கிளாஸிஃபை மேப் ஆஃப் தி சாயில் பேர் தான் வந்து சாயில் சர்வே. சாயில் மேப்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சாயில், அந்த மேப்ஸில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணோம்னா இதுக்கு வந்து சாயில் மேப்னு அர்த்தம். பெடான்னா ஸ்மாலஸ்ட் சாயில் யூனிட், ஓகேவா, அதாவது 3D சாயில் யூனிட், ஸ்மாலஸ்ட் சாயில் ஸ்ட்ரக்சர் பேர் தான் வந்து பெடான் அப்படின்வாங்க. இதே வந்து குரூப் ஆஃப் பெடான்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து பாலி பெடான்ஸ் அப்படின்வாங்க. சாயில் சீரீஸ் தான் வந்து ஸ்மாலஸ்ட் டெக்ஸானமிக் யூனிட்னா சாயில் சீரீஸ்ன்றாங்க. இங்கே பாருங்க சாயில் மோனோலித் இங்கே வந்திருக்குங்களா. சாயில் ப்ரொஃபைலை வந்து ப்ரிசர்வ் பண்ணுவாங்க ஒரு பாக்ஸில், இதுக்கு பேர் தான் வந்து சாயில் மோனோலித். அந்த கொஸ்டின் தான் இங்கே கேட்டிருக்காங்க. சாயில் ப்ரொஃபைல்ஸை வந்து ப்ரிசர்வ் பண்ணுவாங்க உட்டன் பாக்ஸில். அடுத்து சாயில் அசோசியேஷன், 2 or more அசோசியேட்டட் சாயில்ஸ்ன்றாங்க. சாயில் காம்ப்ளெக்ஸ், சாயில் காம்ப்ளெக்ஸ்னால் மிக்சடு இருக்கும், செப்பரேட் பண்ண முடியாது. சாயில் பேஸ் அப்படின்னா சப்டிவிஷன் பேஸ்ட் ஆன் ஸ்லோப்பு, எரோஷன், ட்ரைனேஜை பேஸ் பண்ணி வந்து பிரிப்பாங்க சாயில் ஃபேஸை. டீட்டெயில்டு சர்வே வந்து மோர் அக்யூரேட்டாக இருக்கும். ரிகானிசன்ஸ் சர்வே வந்து லார்ஜ் ஏரியா வந்து நம்ம லெஸ் டீட்டெயிலில் வந்து சர்வே பண்ணுறதுக்கு பேர் வந்து ரிகானிசன்ஸ் சர்வே அப்படின்றாங்க. ஓகேவா, ஓரளவுக்கு நம்ம கவர் பண்ணியிருக்கோம், எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் கவர் பண்ணியிருக்கோம். இதை தாண்டி கொஸ்டின் போகாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் நல்லா படிங்க. அப்படி மேபி போனாலுமே நம்ம வந்து எலிமினேட் பண்ணுற அளவுக்கு கண்டிப்பாக இந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.